My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கலை மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு விவசாய நிலத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய வேலைகள் இருந்தாலும் அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு வேலையை எதை சொல்லுவாங்கன்னா கலை மேலாண்மை. அதாவது தேவையில்லாத களை செடிகளை பிடுங்கிறது. இந்த தேவையில்லாத களை செடிகளை பிடுங்கிறதுக்குனே ஆட்கள் வர வச்சு அவங்களுக்கு கூலி கொடுத்து இந்த வேலையை வாங்குவாங்க. பிகாஸ் அதற்கான காரணம்ன்றது அவ்வளோ முக்கியம். ஏன்னா களை செடிகள்ன்றது விவசாய நிலங்களை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விவசாய நிலத்தில் நம்ம என்ன பயிரிட்டாலும் அதை விட அதிகமாக களை செடிகள் வளரதும் அதை பிடுங்கிறதுக்கு நிறைய ஆள் செலவை நம்ம பயன்படுத்துறதும் ஒரு பொதுவான விஷயம். சில பேர் இதை கெமிக்கல் ஃபர்டிலைசர் மூலமாகவும் ஒரு வகையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியும் இந்த களை செடிகளை கொள்வாங்க. அது முழுக்க முழுக்க ரசாயன விவசாயத்தை சார்ந்த ஒரு விஷயம். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. சரி, களை செடிகளுக்கும் மாடி தோட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம காய்கறிகள் செடியில் பூச்செடி எதை வளர்த்தாலுமே அதில் களை செடிகள் வளர்றது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஒரு விவசாய நிலத்தில் வளரக்கூடிய களை செடியும் மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய களை செடிகளும் எப்படி ஒன்றா இருக்கும்? மேபி இதை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ரொம்பவே சாதாரணமாக தெரியலாம். ஒரு சின்ன மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு களை செடிகள் வளர்ந்துட போகுதுன்னு இந்த புரிதலை கொண்டு வரதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக என்னுடைய மாடி தோட்டத்தில் களை செடிகள் எதுவுமே நான் பிடுங்கலை. அந்த களை செடிகள் வளர்கிறதுனால மாடி தோட்டம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை காணுன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இந்த களை செடிகள்னால் என்ன? களை செடிகள்ன்றது ஒரு மண்ணில் தேவையில்லாத வளரக்கூடிய புல்லும் மற்ற சில செடிகளும் தான் களை செடிகள். இதனால மண்ணுக்கு ஏதாச்சும் பயன் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மண்ணில் இயல்பாகவே இந்த களை செடிகளோட விதைகள் இருக்கும். அண்ட் நம்ம மண்ணில் கொடுக்கக்கூடிய உரமான மாட்டு எருவில் அது மூலமாக இந்த களை செடிகள் ஈஸியாக வரும். பிகாஸ் புல்லை தின்னுட்டு அது போடக்கூடிய சாணியில் இந்த விதைகள்லாம் இருக்கும். அந்த சாணியை தான் நம்ம மக்க வச்சு நம்ம உரமாக கொடுக்குறோம். அதனாலையும் இந்த களை செடிகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வளரும். களை செடிகள் மிகப்பெரிய பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய பிரச்சனை. பிகாஸ் களை செடிகள் ரொம்ப ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் வளரும். களை செடிகளை ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோரப்புல் இன்னமும் ஒரு சில வகைகள்லாம் இருக்குது. இதை நம்ம அப்படியே விட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட வேறுன்றது ரொம்ப ரொம்ப ஆழமாக ரொம்ப அதிகமாக ஊடுருவி போகும் காய்கறி செடிகளை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ வேர்கள் அதிகமாக போகிறப்போ, அதுவும் குறிப்பாக நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன க்ரோ பேக்கில் நம்ம செடி வளர்க்குறோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அளவுக்கான மண்ணில் இருந்து மட்டும்தான் நம்ம வச்சிருக்க காய்கறி செடி அதுலேருந்து சத்து எடுத்து வளரும். இந்த களை செடிகளோட வேர்கள் அதில் அதிகமாக பரவி இருக்கிறதுனால அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், அந்த ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே இந்த களை செடிகள் உறிஞ்சி ரொம்ப ரொம்ப வேகமாக வளரும். இயல்பாகவே களை செடிகள் ரொம்ப வேகமாக வளரும். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். களை செடிகள் நம்ம அவங்க நடவு செஞ்சிருக்க அந்த காய்கறி செடியாக இருக்கட்டும் இல்லை மற்ற செடிகளை விட உயரமாக வளர்ந்துருக்கும். ஒரு கட்டத்தில் எது களை செடி எது காய்கறி செடின்னு தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கும். இதுதான் களை செடிகளோட வீரியம். ஸோ இந்த மாதிரி அது அடர்த்தியாகவும் ரொம்ப அதிகமாக வளர்றதுனால ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால அந்த செடி பாதிப்படையும். இன்னொன்று, கிடைக்க வேண்டிய சூரிய ஒளி ப்ராப்பராக கிடைக்காது. அண்ட் இதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா களை செடிகளோட வேர்கள் அதிகமாக பரவுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அது அதிகப்படியான ஈரசத்தை மண்ணிலிருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் காய்கறி செடிகளுக்கும் சரியான ஈரப்பதமான மண் கிடைக்காது. இதனாலேயும் அந்த காய்கறி செடிகள் சரியாக வளராமல் சரியாக காய் வைக்காமல் போகும். அடுத்ததாக இந்த களை செடிகளை நம்ம எப்படி பராமரிக்கிறதுன்றதை பற்றி பார்த்துடலாம். களை செடிகள் பராமரிப்புன்றது நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கார்டனை நம்ம பொறுமையாக சுற்றி ஒரு க்ரோ பேக்லையும் இல்லை ஒரு தொட்டிலையும் நம்ம பார்க்கணும். எங்கேயாவது சின்னதாக புல் மாதிரி முளைச்சிருக்கா, இல்லை காய்கறி செடிகளை தாண்டியும் வேறு ஏதாவது சில செடிகள் முளைச்சிருக்கான்னு பார்த்து அதை நம்ம அப்புறப்படுத்திடணும். நம்ம எவ்வளோக்கு சீக்கிரமாக அதை அப்புறப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதோட வேறு வளர்ச்சியை நம்ம தடுக்கலாம். ஒன்ஸ் வேர்கள்லாம் நல்லா அடர்த்தியாக வளர்ந்ததுக்கப்புறமா அதை பிடுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அதிகப்படியான மண்ணோடு சேர்ந்து வெளியே வரும். அப்படி வரப்போ இந்த காய்கறி செடிகளோட வேர்கள் இதனால் பெரிதளவு பாதிக்கப்படும். ஒன்ஸ் அந்த மெயின் ரூட் பாதிப்பு அடைஞ்சிருச்சுனாலே அந்த காய்கறி செடிகள் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ இந்த களை செடிகளை எப்போ நம்ம பிடுங்கலாம்? ஒன்ஸ் ஒரு மழை விட்டதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் மார்னிங் தண்ணி விடுறீங்கன்னா சாயந்தர வேலையில் நீங்கள் அந்த களை செடிகளை அப்புறப்படுத்தலாம். அப்போ அந்த மண் நல்லா உதிரித்தனமாக இருக்கும். அப்போ அந்த களை செடிகள் எடுக்கிறப்போ வேரோட ஈஸியாக வந்துடும். இந்த களை செடிகள் நீங்கள் பிடுங்கிறதுனால உங்கள் செடிக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அந்த மண்ணிலிருந்து ஈஸியாக கிடைக்கும். அதிகமான சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அதிகமான ஈரப்பதமும் அந்த மண்ணில் ரீட்டைன் ஆகும். உங்கள் காய்கறி செடிகளும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வளரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பூத்தொட்டி தான் எடுத்தேன். ஆனால் என்னோட சின்ன மாடி தோட்டத்திலே ஒரு மாதம் நான் களை செடிகள் எடுக்காமல் விட்டதுக்கு இந்த அளவுக்கு 2 பூத்தொட்டி நிறைய அளவுக்கு களை செடிகள் வளர்ந்து அதை அப்புறப்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த களை செடிகள் நம்ம உரமாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாமே கேட்டால் அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு பெரிய நிலத்தில் அது வேணால் பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாடி தோட்டத்தில் அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த களை செடிகள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம். ஏன்னா அதில் அதிகமான விதைகள் இருக்கும். இந்த விதைகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக காற்றுல ட்ராவல் ஆகும். அந்த தப்பை நாமளே கொண்டு போய் மண்ணில் கொட்டுறது சரியாக இருக்காது. இதை கொண்டு போய் தேவையில்லாத ஒரு இடத்துல வெளியே கொட்டிடுங்க. அதுவே போதுமானது.
ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் கலை மேலாண்மையோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். மாடி தோட்டத்தில் கலை செடிகளை அப்புறப்படுத்துறது எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த சேனலுடைய ரெகுலர் அப்டேட்ஸ், அதாவது நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் அப்புறம் போஸ்ட்டுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா அண்ட் என்னுடைய மாடி தோட்டத்தில் நடக்கிற டே டு டே அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ பை PK.